சொல்வதெல்லாம் உண்மை. கண்ணால பார்த்தோமா 2 பேரும் ஒண்ணா இருந்தாங்க. அக்கா புருஷன் தான் யாரு? அப்பா ஸ்தானம். எப்படி அவரோட தப்பு பண்ண? நான் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. அப்ப எப்படி நீ மாசமான? எல்லாரும் பேசும்போது நான் என்ன பண்றதுங்க? தப்பு தான்மா பண்ணா, நான் இல்லைன்னு சொல்லுங்கம்மா. பேரு சரண்யா. இந்த மாதிரி எங்கள் வீட்டுக்காரர் இன்னொரு கல்யாணம் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேம்மா. எவ்வளோ நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி? எனக்கு 8 வருஷம் ஆகுதுமா. பசங்க இருக்கா? பசங்க 2 பசங்க. ஒரு பையன் 6 வயசு ஆகுது, பொண்ணு 4 வயசு பொண்ணுன்னு இருக்கு. சரிம்மா, உனக்கு இது காலில் பிறவி இல்லையா? பிறந்ததுலேருந்தே இப்படி தான் இருக்கு. நீங்க படிச்சீங்களா? நான் 7வது தான் படிச்சிருக்கேன்மா. அப்பா அம்மாலாம்? அம்மா இருக்காங்க, அப்பா இறந்துட்டாங்க. அப்பா இறந்து 14 வருஷம் ஆகுது. அம்மா வேற மேரேஜ் பண்ணிட்டாங்க. அம்மாவோட எவ்வளோ பேர் கூட பிறந்தாங்க? நாங்கள் 5 பொண்ணுங்கம்மா. 5 பொண்ணு. ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகி கேரளாவில் இருக்கா. அவள் மாமாவோட இருந்து மாமாவோட செட்டில் ஆகிட்டாங்க. இன்னொரு பொண்ணு வந்துட்டு எனக்கு டெலிவரி ஆகிற சமயத்தில் கூட கூப்பிட்டு வந்து எங்கள் வீட்டுக்காரு இருக்க வச்சுருந்தாங்க. அப்போ வந்து தெரியாது. உங்க தங்கச்சிய? தங்கச்சி. உங்களுக்கு மேல 2 அக்கா. நான் தான் பெரிய பொண்ணு வீட்டுக்கு. அதுல 2 தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஒரு தங்கச்சி எங்கள் வீட்டுக்காரே மேரேஜ் பண்ணிட்டாரு. இன்னொரு தங்கச்சி வந்துட்டு கேரளாவில் கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு தனியாக இருக்காங்க. மத்த 2 பேரு? அது அம்மாட்ட ஒரு பொண்ணு இருக்கு, தாத்தா வீட்டில் ஒரு பொண்ணு இருக்கு. கல்யாணம் ஆகல? கல்யாணம் ஆகலாமா? சரி, இப்போ அம்மாட்டையும் தாத்தாட்டையும் மாறி மாறி இருந்தீங்க நீங்க எல்லாரும்? 2 பக்கம். சரி, இப்போ உங்க வீட்டுக்காரர் நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அம்மா ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவர் வந்து ஒரு சென்ட்ரிங் மேஸ்திரியா இருந்தாருமா. அந்த இடத்துல அம்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்ப வேலைக்கு போவேன் நான். எனக்கு ஒரு ஏஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு முடிஞ்ச வேலைக்கு துணி கடைக்கு இந்த மாதிரி அங்கேயும் வேலைக்கு போவேன். அந்த சமயத்துல வீட்டில் யாரும் இல்லை, வேலை லீவு, எங்கே போகிறதுன்னு தெரியல. அதனால அம்மா வீட்டுக்கு போனேன். அம்மா வீட்டுக்கு போனதில் இவர் பழக்கமானார். பழக்கமாகவும் பேசி அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. அப்போ நான் எங்கள் வீட்டில் கேட்கணுங்க, கேட்டுட்டு எதுனாலும் சொல்கிறேன் அப்படின்னு. அம்மா அப்பாவை பற்றி எதுவும் தெரியாது, ஏன்னா அவங்க என்னை எதுவும் கேர் பண்ணி பார்த்துக்க மாட்டாங்க. அதனால நான் தாத்தா பாட்டிகிட்ட கேட்கலாங்கன்னு சொல்லி தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்தோம். தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி சொல்லவும் அவங்க சரினாங்க. அப்புறம் இடையில வேணான்ட்டாங்க. அதனால கெட்ட பேர் வாங்கியாச்சு, இவங்களோடவே வாழ்க்கையை முடிச்சுக்கணும், இனி இதுக்கடுத்து நம்மளுக்கு பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அவங்க நல்லபடியே பார்த்துக்கிறேங்கிறாங்க, அதனால இவரவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள பண்ணி. முதல்ல ஏன் வேண்டாம் சொன்னாங்க? வேண்டான்னு சொன்னாங்கன்னா அவங்க வீட்டுல யாருமே தெரியாதுமா. மாமியார் மாமனார் எல்லாம் வீட்டுக்கு யாரையும் கூட்டிட்டு வரல. அவர் மட்டும் தனியா வந்து கேட்டங்காட்டி பயந்துட்டு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. நானே புடிவாதத்துல பண்ணிக்கிட்டேன். எனக்கு பார்த்துக்கிறக்கு யாரும் இல்லை, அவங்க கேர் எடுத்து பார்த்துக்கிறேங்கிறனால யாரும் இல்லாத அங்கேயும் அலையிறக்கு என்னால் முடியலம்மா. அதனால சரி நம்மளை பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட இருந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க அம்மா அப்பா வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போனாங்க. அவங்க வீட்டில் போய் அப்புறம் கொஞ்ச நாள் என்னை சேர்த்திக்க மாட்டேன்ட்டாங்க. அப்புறம் தனியாக கூப்பிட்டு வந்து வச்சிருந்தாங்க. லைஃப்ல எல்லாம் நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்துக்கிட்டாங்க. குத்தி காமிக்க எல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. நல்லா தான். அதாவது ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடிக்கடி சண்டை வரும், அப்படி இப்படின்னு ஏதாவது பேசுவாங்க. உங்க அம்மா இந்த மாதிரி வேற கல்யாணம் பண்ணிட்டு போனது தானே, அவளோட பொண்ணு தானே, நீ கெட்ட வார்த்தையில எல்லாம் ரொம்ப பேசுவாங்க. சரி அதெல்லாம் பெருசா. அப்புறம் திருப்பி வந்து என்கிட்ட பேசிடுவாங்க. மாமியா அவங்களும் பேச மாட்டாங்க. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து என் கூட இருந்தாங்கம்மா. 2வது டெலிவரி எத்தனை வருஷம் கழிச்சாச்சு? 2 வருஷம். பாப்பா எங்க பிறந்தது? உங்க ஹஸ்பண்ட் வீட்டுல குழந்தை பிறந்தது? இல்ல, ஹஸ்பண்ட் வீட்டுல 2 குழந்தையுமே பிறக்கலாமா. எங்க ஊர்லயே மேட்டுப்பாளையத்திலே தான். ஹஸ்பண்ட் ஊர் சத்தியமங்கலம், எங்க ஊர் மேட்டுப்பாளையம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் கூட வந்து மேட்டுப்பாளையத்திலே செட்டில் ஆயிட்டாரு. அவங்க ஊர்ல இல்ல வேலை. தனியா இருந்தீங்க? தனியா தான். ஆரம்ப டெலிவரி முடிச்சிட்டு யாரு பார்த்தாங்க? யாருமே பார்க்கவெல்லாம் இல்லம்மா. ஹாஸ்பிட்டல்ல மட்டும் ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு வந்து பாட்டி 2 நாள் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து மாமியார் 2 நாள் இருந்தாங்க. அப்பா அம்மா கூட பேச மாட்டேன். அம்மாவுக்கு அவங்களுக்கு சண்டை ஆகாததுனால பேசிக்க மாட்டாங்க 2 பேருமே. அதனால 2 பேருமே இல்லை, நானே தான் இருந்துக்குவேன், நானே தான் பார்த்துக்குவேன் பையனை. அந்த மாதிரி சமயத்துல அந்த பொண்ணை கொண்டு வந்து என் கூட ஜாயின் பண்ணி விட்டாங்கம்மா. தங்கச்சிய. யாரு? எங்க வீட்டுக்காரரு. பார்த்துக்கறதுக்கு யாரும் இல்லை, நான் வேலைக்கு போறேன்ல, நல்ல குழந்தைய வச்சுட்டு உன்னால முடியாது. எனக்கு பெரிய குழந்தைக்கா சின்ன குழந்தை? 2 குழந்தைக்குமே. சரி, பெரிய குழந்தைக்கு அந்த பொண்ணு இருந்துச்சு. அப்ப அதுக்கு என்ன வயசு? அப்போ 14 13 வயசுக்குள்ளதான் இருக்கும். எனக்கு ஆரம்பத்துல இருந்தே அப்பா இருக்கையில நல்லா பாத்துக்கிட்டாங்கம்மா. எங்க சித்தப்பா சித்தி எல்லாம் இருக்காங்க, யாருமே எங்களை பாத்துக்க மாட்டாங்க. ஒரு நேரம் சாப்பிடுறது கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு ஒவ்வொருத்திட்டையும் ஒவ்வொரு விசேஷத்துங்களுக்கும் ரொம்ப கெஞ்சுவோம், எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுங்க. இப்படி யாருமே எங்களை பார்க்க. வீட்டுக்கிட்ட போனாவே திண்ணையில ஏற்படுத்தா கூட தண்ணியும் வந்து ஊத்தி விட்டுருவாங்க. படுக்கக்கூடாது இந்த இடத்துல, எங்கள் அப்பாவோட வீடு இருக்குது, எங்களை வந்து அந்த இடத்துல உட்காரக்கூடாதுன்னு தண்ணி வந்து துரத்தி விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டு வந்தங்காட்டி இப்போ இடையில நல்லா பார்த்துக்கிட்டாங்கம்மா. மாமி அவங்களாம் வரமாட்டாங்க. பையன் மாசமாக இருந்தப்போ சொன்னேன், வரமாட்டாங்க. நானாக தான் அவங்க வீட்டுக்கு போவேன் வருவேன். பேசுவாங்க, வெளிப்படைக்கு எப்படி பேசுகிறாங்க தெரியாது, என்னை பார்த்தாங்கன்னா பேசுவாங்க. அவங்களும் 2-3 வாட்டி வீட்டை விட்டு துரத்தி எல்லாம் விட்டுருக்காங்க வெளியே. வீட்டில் நீ இருக்கக்கூடாது, என் பையனை கூட்டிகிட்டு ஓடி வந்தது தானே, அதனால உங்களை எல்லாம் பார்க்க முடியாது, நீ கேரக்டர் சரியில்லை, அப்படி இப்படின்னு தப்பாக பேசி என்னை வெளியெல்லாம் துரத்தி விட்டுருக்காங்க. அதனால வேணாம், எப்போவுமே இனிமேல் நான் தனியாகவே இருந்துக்கிறேன் அப்படின்னு தனியாகவே இருந்தம்மா. அப்புறம் என் தங்கச்சி
உங்க ஹஸ்பண்ட்க்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? அவங்க 2 பேர் இருக்காங்கம்மா. ஒரு பொண்ணு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. இவர் ஒரே பையன் தாங்க வீட்டில். நாங்கள் அப்போ தனியாக தான் இருந்தோம். அவங்களும் யாரும் எங்கள் வீட்டுக்கு வர மாட்டாங்க. பையன் பிறந்ததுக்கப்புறம் மாமியா, மாமனார், கொழுந்தியா, அவரோட தங்கச்சி 3 பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க. 2 நாள் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். அதுக்கப்புறம் வந்து யாரும் பார்த்துக்கல. அப்புறம் ஒரு 10 நாள் கூட்டிகிட்டு போய் மாமியார் வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுருந்தாங்க. டெலிவரி ஆன உடனே சிசரியன் பண்ணி எடுத்ததுனால இருக்க முடியாது. ஒரு 10 நாள் கூட. அப்புறம் அவங்க பேசுறது மூஞ்சி மொத்தி காமிச்சிட்டு சங்கட்டமாகவே பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால நான் இருக்கலப்பா, நம்ம வீட்டில் கொண்டு போய் வச்சுருங்க, உங்களால் முடிஞ்சது எனக்கு செஞ்சு கொடுங்க, அதுக்கப்புறம் நான் இருந்து பார்த்துக்கிறேன், என்னால் பார்த்துக்க முடியும், என் பையனை நான் பார்த்துக்கிறேன், உங்களால் முடிஞ்ச வேலையை செஞ்சு கொடுத்துட்டு போங்கப்பா, அதுக்கப்புறம் நானே குழந்தைய வச்சு பார்த்துக்கிறேன் அப்படிங்கவும் சரி என்னை கூட்டிகிட்டு வந்து மேட்டுப்பாளையத்தில் விட்டுட்டாங்கம்மா. அப்போ இந்த பொண்ணு வந்து வீட்டில் இருந்துச்சு. மாசமா இருக்கும் போதெல்லாம் கஷ்டமா இருக்குமாமா உனக்கு? வெயிட் ஜாஸ்தியாகும் போது கால் இன்னும் வலிக்கும்? கால் வலி இருக்கும். ஏற்கனவே இந்த முட்டி கீழே விழுந்து முட்டி உடஞ்சிருக்கு. அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப மாசமா இருக்கும்போது நடக்கிறதுக்கெல்லாம் யாரா கூட வேணுமா? இல்ல அதெல்லாம் நானே பாத்துக்குவேன். அது யாருமே வரமாட்டாங்க, யாருமே பேச மாட்டாங்க. இவர் கல்யாணம் பண்ணனால எங்க வீட்டுல எங்க அம்மா, எங்க தாத்தா, பாட்டி என்னை ரோட்ல பார்த்தாங்கன்னா தெரியாதனமா திருட்டுத்தனமா எங்க அம்மா பேசுவாங்க, பாட்டி பேசுவாங்க. அந்த மாதிரி வெளியே பார்த்தா நல்லா இருக்கியா நல்லா இருக்கியா அவ்வளவுதான். ஏன் அவ்வளவு கோவம் அவர் மேல? அது என்னன்னு தெரியலம்மா. அதான் நான் சொல்லி கேட்காம பண்ணிட்டேன் அப்படின்னு. இவரு நல்ல தண்ணி அடிக்கிறது ஜாஸ்தி. அப்புறம் எப்படி சொல்றது, எங்க வீட்டுல ஊக்கமா நின்று கேட்கறக்கு ஆம்பளைங்க யாரும் கிடையாதுமா. எங்க சித்தப்பாவும் இவங்களோட சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க. சரி, தண்ணி அடிக்கிறது ஆம்பளைன்னு தெரிஞ்சேம்மா கல்யாணம் பண்ணி? எனக்கு தெரியாதுமா. அப்போ முன்னாடியே போட்டு என்னை இவங்க அடி அடின்னு அடிப்பாங்கம்மா. ரோட்டு வழியெல்லாம் சீமாரில இருந்து செருப்புல இருந்து இதுல தான் அடி வாங்க கூடாதுன்னு இல்லை, எல்லாத்துலயுமே அடி வாங்கி இருக்கேம்மா. ரொம்ப தெருவுல விட்டு தூக்கி வீசினாங்கன்னா போய் விழுந்துருவேன். அந்த மாதிரிதான் இருக்கு. எதுக்கு அப்படி எல்லாம் அடி பயங்கரமா அடிப்பாங்க. எதுவுமே கேட்க கூடாது. ரொம்ப மீறி கேட்டா என்னை கேட்கறதுக்கு யாரு இருக்கா, நீ என்ன பண்ணுவேன், மீறி போனா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா, கொடுத்துட்டு போ, என்னை உயிருக்கு போறதை விட பெரிய இதாயிருமா, உயிர் தானே போனா போயிட்டு போகுது, உன்னால என்ன பண்ண முடியும், இப்போவுமே உன்னால என்ன பண்ண முடியும், நான் இல்லாம உன்னால வாழ்ந்து காட்ட முடியாது, இப்ப நீ என்ன பண்ணுவ, இங்க போறியா அங்க போறியா, எங்க போவியோ போ, பாத்துக்கலாம், என்னால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, என்னை நீ ஒண்ணுமே பண்ண முடியும். இப்ப இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்து கூட இருக்க வச்சிருந்தாங்கம்மா. அப்புறம் இடையில வந்து எல்லாம் அதான் அந்த பொண்ணு சின்ன பொண்ணு கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் கூட இருந்தாங்க. என் குழந்தை எத்தனை வருஷம் இருந்திருப்பாங்கம்மா? 2-3 வருஷம் கூட தான் இருந்தாங்க. அதுக்கு 14 வயசு இருக்குமா? 17 வயசு. இப்பதான் அந்த பொண்ணுக்கு 18 வயசு ஆகுது. இப்பதான் 18 வயசு ஆகுது. சின்ன பொண்ணு தான். அதனால நான் சரி பொண்ணு குழந்தை கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னேன், நீ வேற பக்கம் வேலைக்கு எங்காவது போயிருமா, என்னால பாத்துக்க முடியாது, உன்னால முடிஞ்சது நீ சேர்த்திக்கோ, என்னால முடிஞ்சதை நானும் சேர்த்தி ஏதோ ஒரு எங்க வீட்டுல இருந்ததுக்கு அந்த பொண்ணுக்கு அவங்க நல்லது செஞ்சு வச்சாங்க, உனக்கு நான் ஏதோ ஒரு நல்லது என்னால முடிஞ்சது நான் செஞ்சு வைக்கிறேன், அதனால நீ ஒரு வீட்டுல தனியா இருந்துக்கமா, நான் ஒரு பக்கம் தனியா இருந்துக்கிறேன். ஏன் உனக்கு சந்தேகம் வந்ததா? சந்தேகம், வெளியே இருக்கவங்க எல்லாம் தப்பா பேசுனாங்கம்மா. இவர்கிட்ட நான் கேட்டேன், இப்படி எல்லாம் பேசுறாங்கன்னு கேட்டதுக்கு கூட என்னை அடிச்சாரு. நீ என்ன சந்தேகப்பட்டு பேசுறியா, என்ன நீ சந்தேகப்பட்டு கேட்கறியா, எதுக்கு நீ கேட்கற, அது எப்படி நீ சந்தேகப்படலாம், என்னைய நான் உங்க கூட இத்தனை நாள் இருந்திருக்கேன், என்னை நீ சந்தேகப்பட்டு பேசுற அளவுக்கு இருக்கா, நீ சந்தேகப்பட்டு பேசலாமா அப்படின்னு என்னை அப்பவும் அடிச்சாங்க. டெலிவரி ஆகி போய் 1 மாசம் கூட உறுப்பியா இருக்கல, அப்பவும் அடி வாங்கினேன், பயங்கரமா அடி வாங்கினேன். நான் சரி இவ்வளவு தூரம் சொல்லல, நம்ம புருஷன் மேல தப்பு இருக்கா, நம்மளை நம்பி என்னை நம்பி தான் நான் கூட்டிட்டு போனேன், அதனால நான் நம்பி போனது எனக்கு துரோகம் பண்ணாது, நான் அவங்களுக்கு கரெக்டா இருக்கேன், அதனால அவரும் எது தப்பு பண்ண மாட்டாரு அப்படின்னு நினைச்சு இருந்தேம்மா. கடைசியில என்ன, நாங்க இந்த பொண்ணு வேலைக்கு போகும், வேலைக்கு போறதுக்கு வீட்டு வேலைக்கு இந்த மாதிரி எங்காவது தெரிஞ்சவங்க மூலியமா யாரோ ஒருத்தர்கிட்ட கேட்டு நான் கொண்டு போய் விட்டுட்டு வருவேன். 10 நாள் இருக்குமா, 10வது நாள் ஃபோன் பண்ணி இவரை வர சொல்லிடுவோம். இவரை ஃபோன் பண்ணி அது எனக்கு தெரியாது. கடைசியில பார்த்தா என்னம்மா அங்கே காயத்ரி வந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேம்மா, நான் வீட்டுக்குள்ள விட மாட்டேன், என்னால எல்லாம் முடியாது உங்களோட சண்டை போட்டுட்டே இருக்கிறதுக்கு, அதனால வீட்டுக்கு வர வேணாம், அந்த பொண்ணு நாளைக்கு உங்க கூட சண்டை போட்டுட்டே இருக்க முடியும், அந்த பொண்ணு எங்கேயோ கூட்டி அப்படி இப்படின்னு கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விட்டுருவாங்க. மறுபடியும் 1 மாசம் வீட்டுல இருக்கும், மறுபடியும் அதே மாதிரி சண்டை வரும், மறுபடியும் வேலைக்கு கூட்டிட்டு போய் விடுவோம். இதே மாதிரி கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 2-3 வருஷமா எனக்கு தெரியாம இடையில இவருக்கு கை உடஞ்சுது. நான் கம்பங்கூழி வியாபாரம் பண்ணுவேன், ரோட்டுகள்ல தள்ளு வண்டி போட்டு என்னால முடிஞ்ச வியாபாரம், பூ வியாபாரம் பண்றது, பசங்களை கூட கூட்டிட்டு போயிருவேன். அப்பா கூட கூட்டிட்டு போயிருவேன், இந்த பொண்ணு இருக்க சமயத்துல வீட்டுல விட்டுட்டு போயிருவேன், விட முடியாத பட்சத்துக்கு கூடயே கூட்டிட்டு போயிருவேன். அப்புறம் என்னாச்சு? அப்படிதாங்கம்மா கூட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் ரொம்ப தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவளை விட்டுட்டு இவன் இருக்கிறது இல்லை, இவளை விட்டுட்டு அவன் இருக்கிறது இல்லை அப்படின்னு ரொம்ப எப்படி பேசுறதுன்னு பேசக்கூடாத விதமால ரொம்ப தப்பா பேசினாங்க. என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும், என் தங்கச்சி என் புருஷனை எனக்கு துரோகம் பண்ண மாட்டாங்க, நான் என் புருஷனை கேட்டா பெத்த பொண்ணாட்டதான் பாக்குறேன்னு சொல்றாங்க, அதனால நான் தப்பா பேச முடியாது, யார் பேசுறதுன்னு கேட்க மாட்டேன், என் புருஷனை பத்தி எனக்கு தெரியும், என்னை நம்பிதானே கூட்டிட்டு வந்தாங்க, அதனால நான் யாரும் திட்டினாங்களா, நீ புரியாம நடந்துக்கிறேன்னு
திட்டினாங்களா? திட்டினாங்கம்மா. அதாம்மா திட்டினாங்கன்னா உன் புருஷனுக்கு அவளை விட்டுட்டு இவன் இருக்கிறது இல்லை, இவனை விட்டுட்டு அவ இருக்கிறது இல்லைன்னு ரொம்ப தப்பா பேசினாங்க. உன் தங்கச்சி என்ன சொன்னா? அவ இல்லவே இல்லைன்னு தாம்மா சொன்னான். நான் எதுவுமே செய்யல. ரொம்ப பேசினா அழுகுவா. நான் எதுவுமே செய்யல, எல்லாரும் பேசுறாங்கன்னு பேசுறீங்களா அப்படின்னு ரொம்ப அழுகுவா. சரி, இப்படி நம்மளும் இந்த மாதிரி வேதனை ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம் அக்கம் பக்கத்துல, நம்மளே அக்கா கறியா இருந்துட்டு இப்படி தப்பா பேசணும்னா அது மனசு உடஞ்சா நம்ம பட்ட வேதனை தானே அதுக்கும். அதனால பேசக்கூடாது அப்படின்னு நான் என் மனசை கல்லாக்கிக்கிறது. எனக்கு ஒரு டவுட்டு, ஆனாலும் சரி நம்பிக்கை எதுவும் பண்ண மாட்டாங்கிறதுக்காக அமைதியா இருந்துட்டேம்மா. அதுக்கடுத்து மறுபடியும் இன்னொரு பக்கம் வேலைக்கு கொண்டு விட்டேன். அந்த வேலை செய்யற வீட்டுல இருக்கிற அக்காவே ஃபோன் பண்ணி என்று சொல்லுது, நம்ம புருஷன் நைட்டு 10 மணிக்கு வந்து அவளை கூட்டிட்டு போறாண்டி. அப்போ வந்து கேட்டேன், 10 மணிக்கு போய் நீ எதுக்கு அவளை கூப்பிட்டு வந்தேன்? இல்ல நான் கூப்பிட்டு இல்ல, அவ தான் எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னா. வீட்டுக்கு வேலைக்கு விட்டு அக்காவே சொல்றாங்க. 10 மணிக்கு கூப்பிட்டுட்டு எங்க போனாங்க? வீட்டுக்கு எங்க போனாங்களோ அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இவருக்கு தெரியாத மாதிரி அவளை ரோட்ல நிக்க வச்சுட்டு அவளா தானா வர மாதிரி விட்டுட்டு இவரு வீட்டுக்கு வந்துட்டாரு. அவளை தானா தனியா வர மாதிரி வீட்டுக்குள்ள வா, இவர் கூட்டிட்டு வந்தா நான் பேசுறேங்கிறதுக்காக தனியா விட்டுட்டு இவர் மட்டும் தனியா வீட்டுக்குள்ள வந்து பூந்துட்டாருமா. இவங்களுக்குள்ளேயே எல்லா விஷயம் இருந்திருக்கு. ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்லல. நானும் முடிஞ்ச வரைக்கும் செத்து போயிருவேங்கிற முதல் கொண்டு கேட்டேன். செத்தாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. மீறி பேசுனா உட்காந்து இவங்களும் என் கூட என்னை பிடிச்சி அடிப்பாங்க, இல்லைன்னா உட்காந்து அழுகுவாங்க. அந்த மாதிரி பண்ணல, செய்ய மாட்டேன், நமக்கு 2 குழந்தை இருக்கு, நான் அந்த மாதிரி செய்யற ஆள் இல்லை, நான் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி என்னை நினைக்காத, மற்றவங்க பேசினா பேசிட்டு போறாங்கம்மா, நீ பேசாதம்மா, நான் உன்னை நம்பிதான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், அதனால நீ இப்படி பேசாதம்மா அப்படின்னு என்னை எவ்வளோ பிரைன் வாஷ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பேசினாங்க. அதனால சரி, நம்மளை நம்பி வந்து இவ்வளோ தூரம் பேசல, நம்ம இவர் எதுவும் பண்ணக்கூடாது, டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன நடந்தது? அப்புறம் ரொம்ப சண்டை பெருசாகி நான் என்ன பண்ணேன், என்னால் பார்த்துக்க முடியாது, எங்கள் அம்மாவோட கொண்டு போய் நான் விட்டுறேன், எனக்கு தெரியாது, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது, இந்த பிள்ளையை விட்டு ஏதாவது நாளைக்கு ஏதாவது ஆனால் போகுமே என்னையவே சொல்லிட்டு இருக்காங்க, நீ தான் கூட்டிகிட்டு போன, நீ தான் கூப்பிட்டு போனேன்னு. அதனால நான்லாம் பொறுப்பு கிடையாது, நீ தயவு செஞ்சு கொண்டு எங்கள் அம்மா வீட்டில் விட்டுறேன். நான் கொண்டு வந்து எங்கள் அம்மா வீட்டில் விட்டு போட்டு போயிட்டேங்கம்மா. எங்கள் அம்மா வீட்டில் விட்டதுக்கு எங்கள் அம்மா கொஞ்ச நாள் வச்சு பார்த்தாங்க. எங்கள் அம்மாட்ட சண்டை, இந்த பிள்ளை இருக்க முடியாது, அங்கேருந்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணுறது. அப்போ இப்போ அம்மா கல்யாணம் பண்ணியிருக்கவங்களும் அம்மாவும் சண்டை போட்டுக்கிறது. உன் பிள்ளைன்னு நீ கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கல, உன் பிள்ளை இப்படி பண்ணிட்டு இருக்கிறாள்ல, சரியா அப்படின்னு அவங்களுக்குள்ள சண்டை வந்துடுது. அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணுறது, ஃபோன் பண்ணி இவங்களுக்கு தெரியாமல் வர சொல்லி இவங்க கூட மறுபடியும் கிளம்பி வந்துட்டேன். மறுபடியும் கிளம்பி வந்தப்போ நான் வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், நீ வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, எனக்கு தலை போகிற ஆபத்தில் வந்து நின்றுட்டியல, நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டேன். சொன்னதுக்கப்புறம் இவர் வேற பக்கம் கூட்டிகிட்டு போய், நான் ஒரு வாடகை வீடு எடுத்து பாத்திரமெல்லாம் போட்டு வச்சிருந்தேம்மா, அந்த வீட்டில் கூட்டிகிட்டு போய் இவர் இருக்க வச்சிருக்காரு. நானும் இவரு கேட்டேன், இல்லவே இல்லை, நாங்கள் என்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் என்னை கூட்டிகிட்டு போகும்போது அந்த பொண்ணு அங்கே இருக்காது, கூட்டிகிட்டு போய் வேற எங்கேயாவது ஒழிச்சு வச்சுக்கிறது. அதே மாதிரியே பண்ணிட்டே இருந்தாங்க. தொடர்ந்து 4-5 மாசமா பண்ணிட்டே இருந்தாங்க. இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தையே இருக்குங்கம்மா. சொல்லுமா. ரொம்ப கண்டபடி திட்டினாருங்க வீட்டுக்காரர் வந்து என்னைய. அப்ப வீட்டுக்காரர் திட்டினப்ப நான் போய் கேட்டேன், இந்த மாதிரி நீ கொண்டு போய் வச்சிருக்கல, நீ இல்லவே இல்லைன்னு தானே சாதிச்ச, மாசமா இருக்குன்னு சொல்றாங்க. இல்லம்மா, மாசமெல்லாம் இருக்கா, வச்சிருக்கிறது உண்மைதான், மாசமெல்லாம் இல்லம்மா, நான் இருக்கவே முடியாது, நீ எனக்கு கூப்பிட்டு நிரூபிச்சே ஆகணும், நீ மாசமா இல்லைன்னு சொல்றீல்ல, அக்கம் பக்கம் பார்த்துட்டு வரவங்க மாசமா இருக்கா, வயிறு தெரிய ஆரம்பிச்சிருச்சுடி, வயிறு தெரியுதுடி, எங்களை பார்த்தா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாடி, துணி போட்டு வயிற்று மூடிக்கிறாடி, என்னன்னு தெரியல, நீ பாருடின்னு டார்ச்சர் பண்ணாங்க. இப்போ நான் இவங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்னால் முடியாது, ஏதோ கேவலத்தை தானே, கடைசியில் இப்போ மாசமா இருக்கேன்னு சொல்றாங்க, என்னால் என்னதான் பண்ணலான்ட்டு இருக்கீங்க, நீ சாகடிச்சிடலான்ட்டு இருக்கீங்களா, நான் ஏற்கனவே அப்பா அம்மா எல்லாம் வளர்ந்துருக்கேன், என் பிள்ளைகளுக்கும் அந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுறாதீங்க அப்படின்னு கெஞ்சவும் இவங்க திருப்பி அழுதுட்டு, இல்லம்மா அப்படியெல்லாம் இல்லை, இப்படியெல்லாம் இல்லை, நான் பார்த்தே ஆகணும்னு பிடிவாதமா நின்று பொண்ணை போய் பார்க்குறேம்மா, 5 மாசம் முழுகாம இருக்கு. அப்படி இருந்தும் ஜிஹெச் கூட்டிட்டு போனேன். வேணாம், அந்த குழந்தைய வேணா கழிச்சிட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வேணும், அதனால அந்த பொண்ணு ஏதோ ஒரு பக்கம் பண்ணட்டும், நீ எப்படியோ பண்ணி நாசமா போயிட்ட, நீ எப்படியோ போய் தொலை. மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன், கஷ்டப்பட்டு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன், மாசமா இருக்கிற தெரியறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு காலில் எல்லாம் விழுந்து கெஞ்சினேன், கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. இந்த பொண்ணு கேட்டா என்னங்குது, மாமா உன்னை விட்டு போட்டு போயிடுவேன்னு சொல்லுது, உன்னை குழந்தைகளை விட்டுட்டு போயிடுவேன், எனக்கு நீ வேண்டான்னு சொல்லுது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், உன்னை விட்டுட்டு போயிடுவேன். என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, உன்னோட வாழ்க்கை தான் இப்போ முக்கியம், அக்கம் பக்கம் பேசுகிற பேச்சுக்கு என் வீட்டிலேருந்து நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வெளியே போனேனாதான் எனக்கு கெட்ட பேர் அழியும், அதனால நீ நல்லது பண்ணிக்கோ அப்படின்னு கெஞ்சி நம்ம மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டு வந்து ஃபோட்டோ எடுக்க கூட காசுலாம் பக்கத்தில் இருந்தவங்க கிட்ட பிச்சை எடுக்காதக்குறைய கெஞ்சி 100 ரூபா வாங்கிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து கூட்டிகிட்டு போய் மாப்பிள்ளையெல்லாம் மாப்பிள்ளை பார்க்குற இடம் வரைக்கும் வந்துட்டு மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரின்ட்டான். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்துட்டு போகிறாங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து மோதிரம் போட்டு போகிறோமா, அதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அப்பா அம்மா யாரும் இல்லை, வேற எந்த சொத்து பத்தும் இல்லைம்மா, நாங்களே அந்த பொண்ணுக்கு எல்லாமே போட்டு கட்டிட்டு போயிடுறோம், உங்கள் வீட்டு கஷ்டத்தை சொன்னீங்க, அதனால நானே கட்டிட்டு போயிட்டேன். அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டு வந்து இருந்தோம். இவர் வந்துட்டு வீட்டில் வந்து இருந்தோன்னு இவர் என்னங்கிறாரு, பேகெல்லாம் தூக்கிட்டு நான் போகிறேன்,
நான் இல்லாம நீ கல்யாணம் பண்றேன்னு சொல்றியா, அதனால நான் போயிடுறேன், நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு இவர் ஒரு பக்கம் என்னை பிளாக்மெயில் பண்ணி, இவன் என்னை கல்யாணம் பண்ணி வச்சா இவ செத்து போயிடுவேன் என்னை பிளாக்மெயில் பண்றான். 2 பக்கம் 2. யார் என்ன ஆனாலும் சரி இந்த கல்யாணம் பண்ணியே தான் ஆகுவேன், பண்ணினாதான் இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு விடிவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பிடிவாதமா நின்று கடைசி வரைக்கும் எங்களை சொல்லாமையே அந்த வீட்டுல போயிருந்து இந்த பொண்ணு கன்சீவ் ஆகி கடைசியில என்னன்னு தெரியுமா 5 மாசம் முழுகாம இருக்குது. அவர் தூக்கு போடுறேன்னு தூக்கு கயிறு மாட்டி தூக்குல தோங்க. எதுக்கு அவர் தூக்கு? கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆனா எனக்கு இந்த விஷயம் தெரியலீங்க. நான் இல்லாம பண்றேன் இல்ல. ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க, இப்ப குழந்தையோட டெலிவரி எல்லாம் யாரு பார்த்தாங்க? என்னத்தான் கூட்டிட்டு போனாங்க. என்னைய என் பசங்களை புடுங்கிட்டு போய் வச்சுக்கிறது. என் பசங்களை புடுங்கிட்டு போய் வச்சுட்டு நீ பாக்கலன்னா நான் எதாவது பண்ணிக்குவேன், இவ்வளவு தூரம் ஆயிருச்சுல்ல, இவ்வளவு தூரம் பிரச்சனையாச்சுல்ல, நீ தான் பாத்தியா? ஆமா நான் தான் இருந்தேன். இப்ப குழந்தைக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? 6 மாசம் ஆகுது. 6 மாசம் நீ தான் பாத்தியா? டெலிவரி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் விட்டுட்டு வந்துட்டோமா. நான் வந்து எங்க அப்பாவோட வீட்டுல வந்து இருந்துட்டேன். இவங்க வந்தாலும் சரி வர, இவங்க திடீர்னு நினைச்சா எங்க வீட்டுக்கார் வருவாரு நினைச்சப்ப அதாம்மா நான் ஆரம்பத்துல இருந்து அப்பா அம்மாவோட இது இல்லாம வளர்ந்தேன். என் பசங்களுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாது. இப்ப ஏன் திடீர்னு இங்க வந்தம்மா? திடீர்னு இவங்களோட இது எனக்கு பொறுக்கலமா. வேற ஒரு ஆளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எங்க வீட்டுக்கார கல்யாண வேலைக்கு போவோம். கல்யாண வேலைக்கு போனதுல அந்த ஆள் வந்து எங்க கூட பழக்கமாச்சு. அப்போ வந்து நான் பஸ் ஸ்டாண்ட்ல கொய்யாப்பழ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், ரோட்ல பிளாட்பாரத்துல போட்டு. அப்போ வந்து அந்த ஆளா பேசிச்சு. அந்த ஆளுக்கு வீடு வாசல் எல்லாம் இல்லைங்களா. அந்த ஆளை வந்து எங்க கூட பேசினப்போ எங்க வீட்டுக்கார இருந்துட்டு என்னன்னாரு, அந்த மாதிரி வீடு வாசல் இல்லைங்கிறாருமா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமான்னு கேட்டேன். அது ஊயிஸ்டம்பா எனக்கு தெரியாது, என்னமோ பண்ணிக்கணும். அந்த ஆளை கூட்டிட்டு வரும். அந்த ஆள் வந்து என் மேல தப்பான அபிப்பிராயம் ஏற்படுத்தியிருக்கான். கூட்டிட்டு போன ஆளு. அந்த ஆள் எங்க இருக்காரு? அந்த ஆள் எங்க இருக்கான்னு தெரியலமா. இப்ப எங்க வீட்டுல இந்த சண்டை வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆள் வீட்டுல இருந்து போயிட்டான். அந்த ஆளு என்னை கையை பிடிச்சி இழுத்து நைட்டு இந்த பொண்ணோட குழந்தை அழுதுன்னு குழந்தைய தூக்கிட்டு வெளியே வந்து, காய்ச்சல் உடம்பு முடியல, இது கண்டுக்காமே தூங்கிட்டு இருந்தது. நான் காதல கேட்டுட்டு படுக்க முடியாம வெளியே தூக்கிட்டு வந்து வெளியே தொட்டல்ல ஆட்டிட்டு இருந்தேன். என்னை கையை பிடிச்சி இழுத்து அந்த ஆள் மேல நான் விழுந்து என் வளையல் போய் அந்த ஆள் மீசையில மாட்டி கீழே விழுந்துட்டேன். கரெக்டா நான் விழுகவும் எங்க வீட்டுக்காரர் எந்திரிச்சு வெளியே வந்துட்டாரு. பார்த்த உடனே என்னன்ட்டாங்க, நான் அந்த ஆளை தப்பா இது பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஆள் கூட நீ பழகுற. கூட்டிட்டு வந்தது அந்த ஆளே எங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வந்தாங்கம்மா அந்த ஆளை வீட்டுக்கு. நீ சொல்லு என்ன நடக்குது? வீட்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் நடக்கலைங்க. இத்தனை நாள் நல்லா தான் இருந்தாங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து வச்சுருந்தாங்க. இப்போ உள்ள எல்லாரும் படுத்து தூங்கிட்டு இருந்தீங்க. அதெல்லாம் விடுமா. இல்லை அக்கா வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நீ போனேன். குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு போனேங்க. எங்கள் வீட்டில் வந்து எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாங்க. பார்த்தப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் மாமா வந்து நான் கட்டிக்கிறேன்னு எல்லாருமே எங்கள் வீட்டில் சொன்னாங்க. சொன்னப்ப எல்லாருமே வந்து எங்க மாமாவும் என்னையும் சந்தேகப்பட்டாங்க. எங்க வீட்டுல வந்து இவங்களாவே தான். மாமா வந்து உங்க வீட்டுல பேசினாரா? எங்க வீட்டுல வந்து பேசினாருங்க. யார்கிட்ட பேசினாரு? எங்க அம்மா எங்க தாத்தா பாட்டிகிட்ட பேசினாருங்க. அவங்க என்ன சொன்னாங்க? எங்க மாமா வந்து கட்டி வைக்கிறேன்னு சொல்லிச்சுங்க. ஏன் எதுக்கு கட்டி வைக்கணும்? பொண்டாட்டி இருக்கால? இல்லைங்க, எல்லாருமே இருக்காங்கங்க. இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தப்ப எல்லாரும் பேசி முடிச்சிடேன்னு தான் சொன்னாங்க. இவங்களாதான் சொன்னாங்க. பேர் என்னம்மா? என்ன? காயத்ரி. காயத்ரி உங்க அக்கா புருஷன். அவர் எதுக்கு உனக்கு பொண்ணு கேட்கணும் வீட்டுல வந்து? பொண்ணு எங்க வீட்டுல யாரு எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் இல்லைங்க. இவங்க 2 பேரும் தான் பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்படி கட்டி வைக்கிறேன்னு சொல்ற இடத்துல இவங்க வந்து நான் கட்டியெல்லாம் வைக்க மாட்டேன், தாத்தா பாட்டி எங்க அம்மா எல்லாருமே சொன்னாங்க கட்டியெல்லாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இவங்களை கட்டாம நான் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. இவங்களாதான் என்னை கூப்பிட்டு தொந்தரவு பண்ணாங்க. வீட்டுல கூப்பிட்டு போய் இவங்க தான் வச்சிருந்தாங்க. இவங்க தான் வச்சு என்னை இப்படி எல்லாம் பண்ணினாங்க. சத்தியமா எனக்கெல்லாம் தெரியாதுங்க. இவங்க தான் கூப்பிட்டு போய் எல்லாமே இத்தனை எங்க அம்மா தாங்க எல்லாமே. இவங்க எனக்கு எதுவுமே தெரியல. குழந்தைங்கள பார்த்துட்டு வீட்டுல இருந்தேங்க. திடீர்னு இவங்க தான் என்னை வீட்லயே கூப்பிட்டு போய் வச்சிருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு? வீட்டுல கூப்பிட்டு போய் வச்சு இந்த மாதிரி தப்பான விஷயம்லாம் நடந்து எனக்குலாம் தெரியாது. உண்மையா எனக்கு 5 மாசம் ஆனப்போ எல்லாரும் வயிறு தெரியுது அப்படின்னு நான் சொன்னீங்க. அவளுக்கே அந்த விஷயத்தை பத்தி தெரியாத அளவுக்கு இருந்திருக்குமா? அது எப்படி தெரியாம இருக்கும்? தெரியலீங்க, எனக்கு தெரியல, எனக்கு தெரியவே தெரியாது. ஆரம்பத்துல இருந்து இப்படி எதை சொல்றேன். அக்கா வீட்டுல இருக்கும்போது மாமா கூட எந்த தொடர்பும் இருக்கு? அப்படியெல்லாம் இல்லைங்க. எதுக்கு ஒன்னு சந்தேகப்பட்டாங்க எல்லாரும்? அவங்க சந்தேகம்லாம் பண்ணலீங்க. நான் இப்ப எங்க மாமா கூட வண்டியில வெளியே அவங்க குழந்தைங்களை கூப்பிட்டு நான் டெலிவரிக்கு நான் தான் பார்த்தேன். குழந்தைங்க பிறந்ததுல இருந்து நான் எங்க அம்மாவும் பார்க்கல, அவங்க மாமி யாரும் பார்க்கலங்க, நான் தான் பார்த்தேன். அவங்க பேசதை பார்த்துட்டு இவளை நீதான் கட்டுவ, நீதான் பிடிப்ப அப்படியே அவங்க இங்க இருக்கிறவங்களாம் சொன்னாங்க. இப்படிலாம் நடக்குதுல மகாலிங்கம், நீயே கட்டிக்கோ, இப்படி சொல்லும் போது நீயே கட்டிரு, நீயே எல்லாத்துட்டையும் இந்த மாதிரி இப்ப கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வந்து சரி இத்தனை தூரம் எல்லாரும் பேசுறாங்கல்ல, எங்க தாத்தா பாட்டில இருந்து எல்லாரும் சொல்றாங்க, நீ அடுத்தவங்களும் நீ கட்டவனே இவனவே நீ கட்டு, இத்தனை பேர் இப்படி பேசும்போது நீ என்ன பண்ணுவே, இவனவே கட்டிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. நீ எப்படி மாசமான? நான் மாசமானது இவங்க வீட்டுல இருந்துங்க. திடீர்னு இப்படி ஆனப்பதான் ஆஸ்பத்திரி போய் செக் பண்ணும்போது தான் தெரியுங்க. 5 மாதம். திடீர்னு எப்படி ஆனப்போ? நான் வயிறு பெருசா இருக்குன்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்கன்னு சொல்லி ஆஸ்பத்திரி கோயம்புத்தூர் ஜிஹெச்ல போய் பார்த்தேன். நான் அந்த வீட்டுல நேராவே நான் போய் கண்ணால பார்த்தோமா 2 பேரும் ஒன்னா இருந்தாங்க. நான் வாடகைக்கு எடுத்திருந்த வீட்டுல நான் போறேன்,
இந்த பொண்ணு அந்த ஆள் கீழே படுத்திருக்காரு, இந்த பொண்ணு அந்த ஆள் வயித்து மேல தலையை வச்சு படுத்திருக்கு. அப்ப பார்த்து கேட்டப்ப கூட இல்லைன்னு தான் சாதிச்சாங்க. ஹலோ, நான் அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. அப்ப எப்படி நீ மாசமான? அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலைங்க. எப்படி நீ மாசமான? இங்க இருந்தப்ப இப்படி ஆயிருச்சுங்க. எப்படி ஆச்சு? நாங்க 2 பேர் இருந்துங்க, இங்க இல்லைன்னு சொல்ல. தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது சொன்ன. தெரியல இல்லைங்க, இவங்களும் தான் கூட இருந்தாங்க. ஏன் அவர் கூட இருந்த? அப்படி நான் இவங்க வீட்டுல தாங்க இருந்தேன் நானு. அதுக்கப்புறம் நீ இவன் தனியா கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருந்து போன. நாங்க 2 தப்பும் பண்ணல சொன்ன. நான் தப்பெல்லாம் பண்ணலன்னு சொல்லிங்க, தப்பு பண்ணதான் நான். இவங்க ஆனா இவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது இவங்க வீட்டுல தான் நான் இருந்துங்க நானு. அதுக்கு என்ன? அதுக்கு மாமா கூட தப்பு பண்ணுமா? தப்புலாம் பண்ணல. மாமான்னா யாரு? அக்கா புருஷன்னா யாரு? அப்பா ஸ்தானம். எப்படி அவரோட தப்பு பண்ண? கட்டாயப்படுத்தினாரா? அவரை பிடிச்சிருந்ததா? அப்புறம் அவங்களா கட்டாயெல்லாம் படுத்துறீங்க. நீயா பிடிச்சுதான் பண்ணியா? நானே தான் இது பண்ணீங்க. எல்லாரும் பேசும்போது நான் என்ன பண்றதுங்க? நானு எல்லாரும் தெருவுக்குள்ள எல்லாருமே கேவலமா பேசுறாங்க. அவனை கட்டுன்னு எல்லாருமே தப்பா பேசுறாங்க. அதனாலதான் நான் சொன்னேன், இவனை கட்டுன்னு சொல்றீங்க, அதனாலதான் நான் கட்டிட்டேன் அப்படின்னு சொன்னேன். எல்லாருமே கேவலமா பேசுறாங்க. முதல்ல ஒரு விஷயம் புரியணும் உனக்கு. ஒருத்தர் தப்பா பேசுறாங்கிறதுக்காக நீங்களாவே அதை பண்ணிடக்கூடாது. அது இன்னும் தப்பு. நீ என்ன சொல்லணும்? ஒருத்தர் தப்பா பேசினா என்ன சொல்லணும்? இல்லைங்க, எனக்கு அக்கா புருஷன், அவர் எனக்கு அப்பா மாதிரின்னு சொல்லணும். ஏற்கனவே உங்கள் அக்கா கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்கு. நீ அந்த கல்யாணம் ஆன ஆம்பளை கட்டினா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உனக்கு என்ன வயசு? அவர் குடிச்சு அக்கா குடும்பப்படுத்துறது நீ பார்த்ததில்ல? பார்த்துருக்கல? அவரை கட்டினா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன் அப்படி உன் வாழ்க்கையை தொலைச்சிக்கிட்ட? நாளைக்கு உனக்கு குழந்தை பிறந்திருக்குல்ல, அந்த குழந்தையோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? நீ ஆசைப்பட்டியா அவர் மேல? இல்ல எல்லாரும் சொன்னதுனால அப்படி பண்ணிட்டியா? எல்லாரும் அப்படி சொல்றாங்காட்டி தாங்க அப்படி பண்ணேன் நான். அப்ப நீ நினைச்சு பாத்தியா அக்கா வாழ்க்கை எப்படி ஆச்சு, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்கலையா? நினைச்சு பார்த்தேன். அப்புறம் ஏன் அந்த தப்பு பண்ண? இவங்க இந்த 2 பெண்களோட வாழ்க்கையும் இப்படி ஆறதுக்கு காரணம் என்னது? அவங்க சைல்ட்ஹுட்ல வந்து அவங்க வளர்ந்து வர்றது வயசுல எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை, செக்யூரிட்டி இல்லை, எஸ்கேப் ஆகிறதுக்காக திருமணம் பண்ணிட்டா. அங்கேயும் குடி அடி இந்த மாதிரி வாழ்க்கை. இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கா, அக்கா புருஷனோட மாசம் ஆயிட்டா, குழந்தையும் பெத்துட்டா. இப்போ இந்த 2 பசங்களோட நிலைமை என்ன? இந்த குழந்தையோட நிலைமை, இந்த பொண்ணோட நிலைமை என்ன? உனக்கு பொண்ணு பிறந்திருக்கிறது பொண்ணா பையனா? பையன். அந்த பையனோட நிலைமை என்ன? இந்த மாதிரி விஷயங்கள் வெளியே உட்காந்து இப்படி உட்காந்து பேசினாதான் அட்லீஸ்ட் பார்க்கறது மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரும். இவங்க வாழ்க்கையில மட்டும் இல்லை, பார்த்துட்டு இருக்கிறது இவங்க வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வரணுங்கிறதுக்காக தான் உட்காந்து பேசுறோம். நம்ம சமுதாய அக்கறை சொல்றோம். இது சமுதாய அக்கறை கிடையாதா? நாளைய தலைமுறை நல்ல உடல் நலத்தோட நல்ல மனநலத்தோட இருக்கணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சமுதாயத்துல நடக்கக்கூடாது. சூழ்நிலையால ஒரு பெண் குழந்தை இப்படி தள்ளப்படக்கூடாது. உங்க பேரு? மகாலிங்கம்மா. என்னப்பா அது? கல்யாணம் பண்ணி 2 வருஷம் ஆச்சுங்கம்மா. இது யாரு? இது என் மூத்த ஒய்ஃபுங்கம்மா. எதுக்கு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணீங்க? அது அவங்க குடும்பத்தினால தாங்கம்மா பண்ணோம். என்ன குடும்பம்? வேணும்னா பண்ணலைங்கம்மா. என்ன குடும்பம்? வேணும்னாலும் பண்ணலைங்கம்மா. குடும்பத்துலன்னா அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணோங்கம்மா. பண்ண இவங்க குடும்பத்துலேயேங்கம்மா. இவங்க தாத்தா பாட்டியிலேருந்து ரொம்ப ஏரியாவுக்குள்ளே வந்துட்டு கேவலமாக பேசுறதுங்க. நான் அந்த அளவுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கம்மா. இப்படித்தானே இல்லைம்மா, அந்த பொண்ணையே கேட்டு பாருங்கம்மா. எப்படி தப்பா பழகவே இல்லையா? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்கம்மா. நல்லா நாங்களே தான் வச்சு பார்த்துட்டு இருந்தோங்க. கொஞ்சம் நாளடைவில் என்ன பண்ணாங்க, அவங்க தாத்தாவே வந்துட்டுங்க வீட்டு பக்கத்துலேயே வந்து நிற்கிறதுங்க. கண்டபடி வார்த்தை பேசுறதுங்க. நீ ஆள் நல்லா தான் இருக்க, அந்த பிள்ளை நீயே கல்யாணம் பண்ணிக்க, ஊருக்குள்ளே எதுவும் பண்ணிக்கிறது இல்லையா? நான் பண்ணிக்கினது இல்லையா? அவங்க தாத்தாவுக்கு 2 ஒய்ஃபுங்க. நான் பண்ணி நான் குடும்பத்தை தாட்டினது இல்லையா? எங்களுக்கு இப்படி வரணுங்கிறதே இல்லைங்கம்மா. எங்கள் 2 பேத்துக்குள்ளே எந்த பிரச்சனையும் கிடையாதுங்கம்மா. அந்த பொண்ணுக்கு டெலிவரி டைம்லேருந்து எல்லாமே பக்கத்தில் இவங்க தான் வச்சு பார்த்தாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணது. சின்ன பொண்ணு, நீங்கள் மாமா ஸ்தானத்துல இருந்து அந்த பொண்ணை ஒரு ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம்ல. நீ இவ்வளோ பேசுறல்ல, ஹாஸ்டல்ல கொண்டு போய் சேர்க்க வேண்டியதானே? நம்ம செஞ்ச இவங்க நீ விட மாட்டேன்னு என்னை பிளாக்மெயில் பண்றாங்க. செத்து போயிருவேன், துணி எடுத்துட்டு வெளியே போயிருவேன், நிறைய பிளாக்மெயில் பண்ணிருக்காங்கம்மா. 2 குழந்தை நான் சொல்றேம்மா. நிறைய துணி இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்து வீட்டுக்குள்ள பூந்த உடனே பேக்குல துணி பூரா ரொப்பிட்டு, நான் இல்லாம நீ கல்யாணம் பண்றீல்ல, நான் ஒரு அப்பா மாதிரி தானே என்கிட்ட சொன்னாங்க. நான் அப்பா தானே, மாமாங்கிறது அப்பனுக்கு சமம் தானே, நான் பண்ணி வைக்கிறேன், நான் இல்லாம நீ எதுக்கு பண்ற, தம்பி நான் பண்ணி வைக்க மாட்டேனா?
அது பண்ணி சொன்னேன். வைக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லி பேக் இதே எல்லாம் தூக்கிட்டு வந்துங்க. வெளிய போறேன்னு கிளம்பிட்டாங்க. ஒண்ணு கல்யாணம் பண்ணா இன்னொன்னு ஃப்ரீன்னு எடுத்துக்கிட்டீங்க. அப்படி இல்லைங்கம்மா, அந்த அப்புறம் மாதிரிலாம் தப்பாலாம் பேக் பேசலைங்க. தூக்கிட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாமே பார்த்தேங்க. ம். இப்ப அவரு ரெடி நீங்க பண்ண இதெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் உங்களை கை நான் எடுத்து அப்படிதான் கும்பிட்டுருப்பேன். சொல்லி இல்லைங்கம்மா, கால்ல நான் அது விழுந்து பண்றதுக்கு கெஞ்சினேன். எல்லாமே பண்ணுங்க. ஆனா குழந்தை கொடுத்துட்டு எல்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க. இல்லைங்கம்மா, அது இப்ப இதுல பண்ணதாங்கம்மா. கல்யாணம் பண்ணி அது 2 எப்படிங்க வருஷம் அப்பா சொல்றீங்க, எப்படிங்க குழந்தை கொடுப்பீங்க? 2 வருஷம் ஆயிடுச்சுங்கம்மா. கல்யாணம் பண்ணி 2 வருஷமோ 3 வருஷமோ எப்படிங்க சரிம்மா. நீங்க கல்யாணம் பண்ணலாம்? அவ அன்னைக்கு மைனர், சரிங்க. அன்னைக்கு மேஜர் கிடையாது. இன்னைக்கு இவ மேஜர், அன்னைக்கு மைனர். இன்னைக்கு 18 வயசு இல்ல அவளுக்கு. 18 வயசு. அன்னைக்கு மைனர். எப்படி கல்யாணம் பண்ணலாம்? கற்பழிப்பு, சரிங்க. பலாத்காரம். என்னை அப்படிதான் சொல்லி பிளாக்மெயில் பண்ணுவாங்க. என்ன மீறி போய் நீ ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ ஜெயில போடுவாங்களா? போட்டுட்டு அவளும் தெருவுல நிப்பா, நீயும் தெருவுல நிப்ப. நான் இல்லாம எப்படி நீங்க இருக்க முடியும்? இருந்து பாருங்க. உங்களை யார் கேப்பா உங்களுக்கு ஏதா ஒண்ணுனா? என்ன பண்ண முடியுங்கிறது இது வரைக்கும் இந்த பொண்ணு 2வது கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குமா? இது வரைக்கும் அவங்க அப்பா அம்மாக்கு தெரியாது. அவங்க அப்பா அம்மா என் வீட்டுக்கு வந்து போய் 4 வருஷம் ஆச்சு. இந்த பொண்ணோட வாழ்க்கை, இந்த பொண்ணோட வாழ்க்கை, 3 பசங்க வாழ்க்கை எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்க. நான் கெடுக்கணும்னு சொல்லிங்கம்மா. இப்போ நீங்க தானே கல்யாணம் பண்ணீங்க. நான் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இவங்களும் கல்யாணம் பண்ணி நான் வேண்டாம் யார் யாரு உங்களுக்கு ரைட் வேண்டாம் கொடுத்தது 2 கல்யாணம் பண்ணறதுக்கு? வேண்டாம்னா சொல்லுங்க. யாரு அவங்க கொடுத்தது? தாத்தா வேற வந்தாருங்க, அந்த மாதிரி பேசி நான் பண்ணலையா? தாத்தா சொன்னா அந்த காலத்து மனுஷனை விடுங்க. நீங்க இந்த காலத்து மனுஷன்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆணுன்னு தான் தெரியாதா உங்களுக்கு? தெரியும். அப்புறம் ஏன் தாத்தா சொன்னாருன்னு சாக்கு எடுத்துட்டு அது ஒரு சாக்கு, அதை பிடிச்சுக்கிறது, அதனால கல்யாணம் பண்ணேன்னு சொல்றது. ஃப்ரீயா கிடைச்சா வேண்டாம் நான் சொல்ல போறீங்க இல்லையா? எனக்கு பிரியால யாரும் கொடுக்கலங்கம்மா. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது கட்டணம் இந்த போட காலத்து வரத நான் மனுஷன் கல்யாணம் தானே பண்ணிட்டு நீங்க? போனேன். ஆமாங்க. அப்ப அந்த பொண்ணை தங்கச்சியை பார்க்க வேண்டியது தானே, இல்லைன்னா பொண்ணை பார்க்க வேண்டியது தானே? எது குழந்தை கொடுத்தீங்க? 2 வருஷம் ஆச்சுமா கல்யாணம் பண்ணி. 2 அது வருஷம் வரைக்கும் முன்னாடி என்ன ஏன் பண்ணிட்டு பண்ணீங்க? இருந்தாங்க? 2 வருஷம் முன்னாடி ஏன் பண்ணீங்க? அப்பா இல்லங்கிறதுக்காக அந்த பொண்ணை அப்படி நீங்க இது பண்ணலாமா? அப்படி எல்லாம் நான் அப்பா எல்லாம் அம்மா இல்லாட்டெல்லாம் அந்த மாதிரிலாம் பண்ணவே அதுதாம்மா பேசவே காரணம். எங்க இல்லைங்கம்மா. வீட்டுல யாரும் இல்ல. இவங்க வந்து கேட்க பேசின மாட்டாங்க. உங்க காரணம் பேர் தான் என்னது இது. தம்பி? மகாலிங்கம்மா. மகாலிங்கம். சொல்லுங்க. பொண்ணு மாதிரி இருக்கிறது குழந்தைய நீங்க எப்படி கல்யாணம் பண்ணலாம்? அது தப்புதாங்கம்மா. அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ? பதிலே இல்லை பாத்தீங்களா? ஏன்னா இவளுக்கு 2 குழந்தை, அவளுக்கு ஒரு குழந்தை. அம்மா பதில் இல்லைன்னு இல்லைங்கம்மா. அப்ப என்ன பதில்? நான் பண்ணது தப்புங்க, அதை நான் ஒத்துக்கிறேங்க. இப்போ சரி. அந்த தப்பை சரி பண்ண முடியுமா? அதை அழிக்க முடியுமா? 2 வருஷம் முன்னாடி இந்த பொண்ணை எப்படி இருந்ததோ அப்படி அந்த பொண்ணை கொடுக்க முடியுமா? அது முடியாதுங்கம்மா. அப்போ நீங்க செஞ்ச பாவத்துக்கு என்ன பரிகாரம்? பரிகாரமே கிடையாது. நீங்க செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே கிடையாது. இல்லைங்கம்மா. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. சரிங்க. குடிச்சிட்டு அடிக்கிறது, இந்த பொண்ணையே சரியா பாத்துக்க முடியல. சரிங்க. அடிப்பீங்கல்ல அவளை? அவ்வளோலாம் அப்படியெல்லாம் நான் அடிச்சது இல்லைங்க. அவ்வளோலாம் இல்ல, அடிப்பீங்களா மாட்டீங்களா? 2 டைம் நான் அடிச்சிருக்கேன். அடிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? என்னங்கம்மா சொல்றேன்? அம்மா, எனக்கு இவங்களோட இருக்க இஷ்டம் இல்லைம்மா. என் பையன் வந்து இது வரைக்கும் இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி வாய் பேச தெரியாது. இப்போ ஸ்கூலுக்கு போனோன்னு அவனுக்கு பேச புரியுது. அம்மா அப்பா வீட்டுக்கு பிராண்டி வாங்கிட்டு வந்து குடிக்கிறாரு. அந்த பையனை தூக்கி கொஞ்சுறீங்கம்மா. என்னை யாருமே பார்த்துக்க மாட்டேங்கிறீங்கம்மா. அந்த சூழ்நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ ஒண்ணா இருக்கீங்களா 3 பேரும்? இப்போ என்னை கூட்டிட்டு போய் அவங்களோட தான் நான் இருக்க மாட்டேன் தான்மா சொல்றேன். இவங்க என்னால 2 பேரையும் தனித்தனியா வச்சுட்டு என்னால பார்க்க முடியாது. இங்க வந்து இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு தெரியுங்களாம்மா? நாங்க 2 இந்த பொண்ணு வந்து குழந்தைகளை பாத்துக்குங்கம்மா. நாங்க தூங்கி எந்திரிச்சா வியாபாரத்துக்கு போனோம்னா நைட்டு 10 மணி 11 மணி ஆகுங்கம்மா வரதுக்கு. மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் வந்து நாங்கள் இந்த கொய்யாப்பழம் நெகாப்பழம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வியாபாரம் பண்ணி பொழைச்சிக்கிட்டு இருக்கோங்கம்மா. இவங்க என்ன பண்ணாங்க, நான் நெகாப்பழம் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேங்க, இவங்க கொய்யாப்பழம் போட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் சமையல் வேலைக்கும் போவேங்கம்மா. அதில் ஒருத்தர் வந்து தெரிஞ்சவருங்க. நான் ஒரே ஒரு வேலைக்கு தான் அவர்கிட்ட வேலைக்கு இப்போ சமையல் வேலைக்கு அவர் எங்கள் கூட வந்து வேலை செய்கிறவருங்க. அவர் பேர் ஈஸ்வரன் சொல்லுவாங்க, சாமின்னு கூப்பிடுவாங்க. அந்த ஆள் யதார்த்தமாக வந்து பணம் கையில் கொடுத்தா அப்படிங்க. நான் என்னென்னங்க, அவங்க சரியில்லைப்பா பணமெல்லாம் வாங்கி வைக்காத அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதே சரி அப்படின்ட்டு அவன் மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆள் வந்து வாங்கிட்டு போயிட்டா அப்படிங்க. இது மறுபடியும் இதே மாதிரி இருந்திருக்குங்க. எனக்கு இது தெரிய வரலைங்க. யதார்த்தமாக ஒரு நாள் என்ன பண்ணாங்க, நின்றுட்டு இருக்கையில் அந்த ஆள் வந்து என்னென்ன அப்படிங்க, இப்போ எனக்குன்னு யாரும் கிடையாது, நான் ஒரு அனாதமாக இருக்கிறேன், யாருமே இல்லைப்பா அப்படின்னு கண்ணில் தண்ணி விட்டு அழுத அப்படின்னு. நான் மனிதாபத்தில் என்னென்னங்க, சரி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு, அது எப்படிங்கம்மா இவங்க கூடையே தான் இருப்பாங்க. இவங்க 2 பேர் வியாபாரம் பண்ணுறது இந்த அந்த ஆள் வந்து இங்கே கூட தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்து வெயிட் தூக்குறதுக்கு இந்த பேஸ்கெட்லாம் மாற்றுவாங்க. சார் அதனால தானே ஒரு அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கட்டும், சரிம்மா அண்ணன் தங்கச்சி மாதிரி தானே இருக்கட்டும், நானே யதார்த்தமாக விட்டுட்டேங்கம்மா. இவங்களும் அங்கேயே தான் இருப்பாங்க. விட்டுட்டு இல்லைங்க, அதான் இடையிலைங்கம்மா இந்த இடத்துல காலில் வந்து எனக்கு கட்டி மாதிரி வந்துருந்ததுங்க. அடிக்கடி எண்ணெயாட்டெல்லாம் போட்டு நீ விடுவாங்கம்மா. அந்த ஆள் வந்து ஒரு 2 வாரமாக எங்கள் வீட்டில் தங்கியிருந்தாருங்கம்மா. எனக்கு கால் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கட்டலில் படுத்துருக்குறேங்கம்மா. எண்ணெய் நீ விட்டாங்க, நான் கட்டலில் படுத்துட்ருக்குறேங்க. இவங்க தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருக்காங்கம்மா. அந்த பொண்ணு வீட்டில் குழந்தைய பாட்டுருக்குங்க. நான் கட்டலில் படுத்துட்ருக்குறேங்க.
இவங்க 2 பேரும் தண்ணி எடுக்க போயிருக்காங்கம்மா. அப்போ என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு அவங்களே கேளுங்க. நான் சொன்ன தப்புங்க. அந்த ஏரியாவில் எல்லாருமே சொல்லியிருக்காங்கம்மா. தண்ணி பைப் விட்டு நின்னுங்கம்மா 2 பேரும் அடிச்சு பிடிச்சிக்கிட்டுங்க சாக்லேட் மாற்றி ஊட்டிட்டு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த குழந்தைய வச்சுங்க வெடி காலையில் தொட்டில் ஆட்டிட்டு இருக்காங்கம்மா. நான் எந்திரிச்சு வெளியே வர்றேங்க. கஷ்டமா இருந்தது அவங்களுக்கு ரொம்ப அம்மா உயிர் போகிறமா இருக்குதும்மா. ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த பிள்ளைய விட்டு நான் எங்கேயுமே போனதில்லைம்மா. வண்டியில் குழந்தையாடு கூட்டிட்டு போவோம். சரி, இப்போ அவ இன்னொருத்தரோட பழகினா சொல்றப்ப எவ்வளவு வருத்தமா இருக்கு இருக்குதுங்கம்மா. அப்ப நீங்க அந்த பொண்ணுக்கு குழந்தைக்கு கொடுத்தப்போ அவ எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பா. அடுத்து நீங்க பண்ணா அது நியாயம், பொண்டாட்டி பண்ணா அது இல்லைங்க, தப்பு. அப்படியெல்லாம் சொல்ல வரலைங்க. நீங்களும் தப்பு பண்ணிருக்கீங்க, அவங்களும் தப்பு பண்ணிருக்காங்க. நான் அதை தப்பு இல்ல, நான் தப்பு பண்ணலாமா? பண்ணல. பேசுனது உண்மைதாம்மா. சாக்லேட் ஊத்தி வருதெல்லாம் சாக்லேட் பேசலாம். எல்லாம் சத்தியமா கொடுக்க வெளியே நின்னு பேசுவேன் சிரிப்பேன். இது வெளி பப்ளிக்கா ரோட்டு மேலதான் நின்னு பேசுவேன், உள் பக்கமா நின்னு பேச மாட்டேன். வெளியதான் நின்னு பேசுவேன் சிரிப்பேன். அதை பார்த்தேங்கிறாங்க, என்னை அப்பவே கேட்டிருக்கலாம். நான் இப்பவும் கேட்கறேன், என்னை அப்பவே நீங்க சரி, கேட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன அது ஆச்சு? கேளுங்கம்மா. நான் யதார்த்தமா எந்திரிச்சு வெளியே வரைக்கும் வர்றேங்க. கண்ணு கலங்கிட்டேங்க, பொண்டாட்டி ஒரு தப்பு பண்ணிட்டான்னு காதுல இல்லைங்கம்மா, விழறதுக்குள்ள. அப்படி இல்லைங்கம்மா. எத்தனை பேர் அன்னைக்கு கூப்பிட்டு கேட்டாங்கன்னா தெரியுமா இந்த பிள்ளை நாளைக்கு ரோட்ல தெரியாத ஒரு ஆளை போனா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார அது வச்சிருக்கீங்க. தப்புதாங்கம்மா. நான் யதார்த்தமா நல்லவங்க அதே மாதிரி அவ தங்கச்சிய குழந்தை பொண்ண வீட்டுல கொண்டு வந்து வச்சா நீங்க என்ன பண்ணீங்க? நான் தப்புதாங்கம்மா பண்ணேன். நான் இல்லைன்னு சொல்லுங்கம்மா. நான் குழந்தை பிறக்கும் போது பண்ணறதெல்லாம் தப்பு. சொல்லிட்டேங்க. அப்புறம் கண் கலங்க என்ன பிரயோஜனம்? கண் கலங்குறது இல்லைங்கம்மா. நான் சரி, எந்திரிச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு? வெளியே எந்திரிச்சு வர்றேங்க. இந்த பொண்ணு அந்த நெஞ்சு மேல படுத்துட்டு இருக்கா அப்படிங்க. கேட்ட என்னங்கிறாங்கம்மா, நான் லைட் ஆஃப் பண்ணுங்க, பட்டில் விட்டுட்டு பையன் தூங்கிட்டா, லைட் ஆஃப் பண்ணல, கண்ணை தூசு விழுந்துருச்சு, அதனால அவன் பக்கத்தில் உட்காந்தாங்கிறாங்க. அவன் இப்படி நீளமாக படுத்துட்டு இருக்காங்க, அவன் நெஞ்சுக்கு இந்த சைடில் உட்காந்துட்டு இருக்காங்க. நான் அப்போ எதுவுமே பேசலைங்க. என்னம்மா பண்ண அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டேங்க. நான் ஒன்றுமே பண்ணல. அப்போ நான் 2 அடி வச்சுட்டேங்க. என்னடி பழக்கம் அப்படின்னு நான் 2 அடி வச்சுட்டேங்கம்மா. ஒரு நிமிஷம், நீ என்ன நியாயம் சொல்ற இதுக்கு? நான் எல்லாம் சொல்லலமா, என்னை அந்த ஆள் கையை பிடிச்சி இழுத்தான். அந்த ஆள் மனசுல தப்பு இருந்திருக்கு, எனக்கு அது தெரியல. இவங்க வந்து அண்ணன்னு சொல்லி ஊருக்குள்ள எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி கூப்பிட்டு. சரி, ஓகே, இப்போ எதுக்கு வந்த? அம்மா எனக்கு இவங்களோட இருக்க சரி, இஷ்டம். இப்போ என்ன பண்ண தனியா போறியா? தனியா இருந்துக்கேன். எங்க அம்மா அவங்களோட நான் இருந்துக்கிறேம்மா. எனக்கு பசங்களோட வாழ்க்கை தான் இப்ப எனக்கு. இப்போ இந்த ஆளு வெளியே போயிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த ஆள் போய் அந்த சண்டை பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே போயிட்டாங்க. அந்த ஆள் நான் அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. எவ்வளவு நாள் ஆச்சு? இப்போ இந்த ஒரு 10-15 நாள் இருக்குமா. ஒரு வாரம் ஆச்சுங்கம்மா. நான் இருந்தேன். நீங்க பாத்தீங்க சொன்னீங்கல்ல இந்த நான் விஷயம், பார்த்தது வந்து அந்த தூங்கிட்டு இருக்கல. நான் அது எந்திரிச்சு எவ்வளவு வெளியே நாள் ஆச்சு? இது நடந்து ஒரு வாரம் ஆச்சுங்கம்மா. ஒரு வாரத்துக்கு முன்னாலதாங்க. இவங்க 10 போன வாரம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளியே வெளியே வந்தாங்க. வந்ததுமா. நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வெளியே வந்ததுங்க. உண்மையை சொல்லுமா, நீ என்ன அவரோட வாழ போறியா? இல்லம்மா, எனக்கு அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். இவங்களோடவே ரொம்ப அவஸ்தைப்பட்டு அந்த ஆள் இந்த ஆளுக்கு மேல அந்த ஆள் குடிகாரமா. அந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாது. இவங்களா கூப்பிட்டு வந்து பேசினதுல தான் எனக்கு அவரோட நல்லா பழகினியா நீ? அதான் பழக்கம் எல்லாம் கிடையாது. நான் விளையாட்டுத்தனமா எல்லா இவங்க கிட்ட எப்படி எப்படிங்கம்மா பழக்கம்? நல்லா நான் எந்திரிச்சு வெளியே வர்றேங்க, அந்த மாதிரி இருக்காங்க, நானே கண்ணில் பாக்குறேங்க. நான் இங்க பாருங்க ஒயர்ல நான் அடிச்சதாங்க இது. இந்த இடத்துல தழும்பு இருக்குங்க. நான் கேட்கறேன், கேட்டதுக்கு என்னங்கிறாங்க, இல்ல அவன் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கையை பிடிச்சி இழுத்தான், அதான் நான் நான் சொன்னேன். மேல விழுந்துட்டேங்கிறாங்க. எங்கேயாவது வலையில கால் மீச வந்து- முடியல மாட்டுங்கம்மா. உங்களுக்கு எல்லாம் ஏதாவது புரியுதா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுதாங்கம்மா நானும் அவ்வளவு தூரம் சொன்னேங்கம்மா. இதுல நம்மளுக்குள்ள ஒரு நீங்க பிரச்சனை இல்ல சாமி வீட்டுக்குள்ள ஒரு அப்படின்னு அண்ணியனை சொன்னேங்கம்மா. கூட்டின்னு வந்து உட்காத்தலாமா? இவங்க அது வந்து தப்புதாங்கம்மா. என்ன நான் இது இங்கேயே பண்றதுக்காக கேட்டேங்க. கூட்டிட்டு வந்திருக்காங்க. குழந்தை பொண்ண கல்யாணம் பண்ணலாமா? நான் பண்ணது தப்புதாங்கம்மா. குழந்தை நான் பொண்ணு இல்லைன்னு அப்ப நீங்க சொல்லுங்கம்மா. பண்ண நல்லது என்னது கொஞ்சம் சொல்லுங்க தம்பி. நான் எதுவுமே நல்லது பண்ணலைங்கம்மா. அப்புறம் இப்ப நாங்க என்ன பண்ணணும் உங்களுக்கு? என்னமா வேணும்? அம்மா, எனக்கு இவங்களோட வாழ்றதுக்கு இஷ்டம் இல்லம்மா. எனக்கு என் என்னோட குழந்தை தினம் குடும்பத்தோட நான் torture. வாழணுங்கம்மா. நான் தினமும் யாரையும் torture. வேண்டான்னு இந்த சொல்லலைங்க. பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த தினம் வியாபாரத்துக்கு போவோமா. இவ்ளோ நாளா அவரோட அந்த பொண்ணுக்கு டெலிவரி பார்த்த, அவங்க கூடயே இருந்த, 2 வருஷமா வண்டி ஓட்டுற, இப்ப திடீர்னு ஏன் வெளியே போனோம்? திடீர்னு வெளியே போகணும்னா இவங்களோட இருந்து வெளியே பார்த்த காரணம் என்னன்னா, இவங்க வந்து வீட்டுல இருந்துட்டு கத்தி எடுத்துட்டு நான் குத்திக்கு வேண்டாங்க. சும்மா இருமா, இதெல்லாம் சும்மா காரணம் சொல்லுங்க. இல்லம்மா, இவங்க இப்படிதான் Sorry, சொல்லுவாங்க. உன் பேர் என்னம்மா? சரண்யா. சரண்யா, நீ வெளியில போறது பொண்ணா இருந்தா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்தப்ப நீ வெளியில போயிருப்ப. அதுதாம்மா நான் சொல்றேன். அது வெளிய இல்ல, உன்னோட போறேன்னு நோக்கம் அதே சொன்னேன். இல்ல, கிடையாது. உண்மையை பேசு. ஒரு அதுதான் பொண்ணுங்கம்மா ஒரு நேத்து வாரமா மாட்டேன். தனியா இருக்க முடியுங்களாம்மா வெளியே? இவங்க போனாங்கன்னா என்கிட்ட சண்டை ரொம்ப நாள் ஆகுங்கம்மா. நான் ஒரு கட்டின வாரமா 8 நான் வருஷத்துலங்க எங்க நான் சொல்றேன். நைட் ஏதோ ஒரு டைம் சண்டை போட்டுருவாங்க. ஒன்னு ஏதோ ஒரு பக்கம் போயிருவாங்க. என்கிட்ட சொல்றது கூட கிடையாதுங்க. வீட்டுல 50-100 ஏதாவது வச்சிருந்தா எடுத்துட்டு போயிடுறதுங்க. நான் எங்கேயும் தொலை வருதுங்க. இப்போ சமயத்துல இப்போ இந்த நகைப்பழம் கொய்யாப்பழம் வித்துன்னு சொன்னலுங்கம்மா, அதுக்கு முன்னாடிங்க ஜிஹெச் ஆஸ்பத்திரி பக்கத்துல வந்து உட்காந்துருக்காங்க. அங்க ஒருத்தன் ஆப்போசிட் இந்த பக்கம் லாட்ஜ் ஒன்று இருந்திருக்குங்க. இவங்க நைட்டு வந்து உட்காந்துருக்காங்க. அங்கே ஒருத்தன் வந்து என்னன்னு இருக்காங்க, ஏன் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், மேலே லாட்ஜ் இருக்கு வா போலாப்பான்னு கூப்பிட்டுருக்காங்க. அப்போ அந்த அன்னைக்கு நைட் எனக்கு ஃபோன் வருதுங்க, நான் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டு இருக்கேன், என்னை வந்து கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு. நான் கூட்டிகிட்டு போய் சொல்கிறேங்க, என்ன பழக்குது சார்னு. ஆகுன்னு சண்டை போட்டு இப்படி வெளியே போயிடுறியே, நாளைக்கு ஒரு நேரம் போல ஒரு நாள் இருக்குமா, தேவையில்லாதம்மா, இப்படி பண்ணாதம்மா, நீ எங்கோட சண்டை போடு. இல்ல எனக்கு என்னன்னா சரண்யா, இவ்ளோ பொறுத்துக்கிட்ட. எத்தனை வருஷம் ஆச்சு அவர் கல்யாணம் பண்ணி? 7-8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் இந்த பொண்ணை, இந்த குழந்தை பொண்ணை கல்யாணம் பண்ணி அதுக்கு குழந்தை பிறக்கிறது வரைக்கும் நீ பொறுத்துட்ட.
இப்ப திடீர்னு ஏன் வெளியே போகணும்னு சொல்ற? திடீர்னு நம்ம அதான் என் பசங்களோட இதுக்காக. என் பையன் வந்து இப்ப அழுகுறா ரொம்ப. அம்மா தினமும் வீட்டுல இப்படியே சண்டை வருதுமா, என்னால எதுவும் பண்ண முடியல. அந்த பையனை தூக்கி கொஞ்சுறீங்கம்மா, என்ன யாருமே பார்க்க இவங்க சொல்ற மாதிரி அப்படி மாட்டேங்கிறீங்கம்மா. பண்ற மாதிரி இருந்தாங்க. இவங்க காசு வாங்கிட்டு வெளியே வரும்போதுங்க நான் அப்ப சொல்லிட்டே வரேங்க, ஞாயிற்றுக்கிழமை நாளுங்க அன்னைக்கு. ஏங்க ஒரு நிமிஷம். இப்ப நீங்க 3 பேரும் ஒண்ணா இருக்கீங்களா? ஆமாங்கம்மா. இப்ப இந்த பசங்களோட. 3 மாசமா தான் இவங்க கூட இருக்கமா. சரி, உனக்கு அப்படி இருக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. விருப்பம் இல்லம்மா, விருப்பம் இல்ல. சரி, அவங்கள விட்டுடுங்க. ஆனா இந்த பிரச்சனை நான் தனியா வீடு பார்த்து வச்சுக்கிறேங்கம்மா. ஆனா ஆனா அது அவங்க முடிவு பண்ணுவாங்கங்க. அவங்க போறேன்னா இப்படி இருந்துட்டு எப்படிங்கம்மா 2 குழந்தைகளை வச்சுட்டு எங்கேங்கம்மா பாதுகாப்பு? அப்ப நீங்க யோசிச்சிருக்கணும் முன்னாடி. நான் செஞ்சது தப்பு யோசிச்சிருக்கணும். தாங்கம்மா, நான் நீங்க இல்லைன்னு சொல்றீங்களா சொல்லலம்மா. இவங்கள்ட்ட யாரோ தப்பா நடந்துக்க பார்த்தாங்கன்னு. ஆமாங்கம்மா. நீங்க என்ன செஞ்சீங்க? அதேதான் செஞ்சீங்க. 2 பொண்டாட்டியோட ஒரு வீட்டுல 3 பசங்களோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எப்போ ஆனாலும் சண்டை வந்துட்டு தான் இருக்கும். இது முறையும் கிடையாது, சட்டமும் கிடையாது, சட்டத்துக்கு விரோதம். அது மட்டும் இல்லாம இந்த பசங்களோட மனநிலை பாதிக்கும். அதுல சந்தேகமே உண்மையிலே இப்ப எனக்கு கிடையாது. அதுதாம்மா எனக்கு. ஆனா நீ இங்கேருந்து விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போனியானா நீ ஒழுக்கமா இருக்கணும். நீ இன்னொரு தப்புல போய் குதிக்காதே. குதிக்க மாட்டோமா, நான் எங்க அம்மாவோட தான் இருப்பேன். என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி இருக்காங்க. நான் இவங்களோட இருந்து இந்த இவங்களுக்கு பிரச்சனை வர காரணமே அவங்க தாங்கம்மா. உங்க அம்மாட்ட போறேன்னு சொல்ற, எங்க ஆனா அப்பா உங்க அம்மா உன்னை பார்க்க வேண்டிய வயசுல பார்த்தது கிடையாது. பெத்து படுத்துட்டு இருக்கிறது பொண்ணை விட்டுட்டு போயிருக்காங்க. போனாங்க. அது இப்ப என்ன புதுசா அம்மா? இப்ப நான் எதுக்காக போறேன்னா, என் பசங்க வளர்ந்துட்டாங்க. என் பசங்களை பாத்துக்கிட்டாங்கன்னா நான் வேலைக்கு போய் அது வீட்டு என் குழந்தைல வேலையில நான் பாத்துக்கிறேன். எல்லாமே நான் செய்வேன். இவங்கனால முடிஞ்சது என் குழந்தைல இவங்களுக்கு நான் கொடுக்கட்டுமா? பாத்துக்கிறேன். அது எப்படி நீங்க பாத்துப்பீங்க? அம்மா. நீங்க இன்னொரு பொண்டாட்டி கட்டிட்டீங்க. வேணாங்கம்மா, எங்க அப்பாங்க அம்மா எனக்கு இருக்காங்களம்மா. நீங்க பொண்டாட்டி கட்டிட்டீங்களா? சரிம்மா, நான் என்ன? கட்டிட்டுங்கம்மா. இவங்களும் இன்னொரு புருஷனை தேடி தானுங்கம்மா போனாங்க. அப்ப இவ்வளவு எப்ப தூரம் போனாங்க? பேசும்போது நான் பேச வேண்டியது எப்ப வருதுல்லம்மா. போனாங்க? இன்னொரு பஸ். ஆத்தங்காட்டி தானுங்கம்மா இந்த அளவுக்கு வந்திருக்காங்க பிரச்சனைக்கு. நான் போயிருந்தேனே இந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டேன். அந்த ஆளை சரிம்மா, கூட்டிட்டு இந்த வந்து நான் உரிமையா 2 நிக்க வருஷமா வச்சிருக்கேன். கல்யாணம் பண்ணி 3 வருஷமா 3 மாசமா நாங்க ஒட்டுக்கா இருக்கிறோங்க. ஒட்டுக்கா இருக்க அவங்களுக்கு விருப்பம் இல்ல சொல்றாங்க தம்பி. சரிங்கம்மா, அதுக்கோசம் தனியா வீடு பாருன்னு சொன்னாங்க. நானும் அதுக்கும் சரின்னு அவங்க சொன்னாங்க. பாத்துப்பாங்க, நீங்க பாத்துக்க தேவையில்லை. அவங்களுக்கு உங்க கூட இருக்க விருப்பம் இல்ல சொல்றாங்க. இப்ப சொல்றதுங்க அது. முதல்ல வந்து என்னன்னா சரி, முதல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சு தம்பி. சரிங்கம்மா. இப்ப என்னமா வேணும்? எனக்கு தனியா இருந்துக்கிறமா, இவரோட வாழறதுக்கு வாழ இஷ்டம். இஷ்டம் அப்ப நீ இல்லம்மா. விவாகரத்து வாங்கிக்கிறேம்மா. நான் வாங்கிக்கிறேன்னு போனாதான் கத்தி எடுத்துட்டு கழுத்துல அறுத்துக்கிறது. அதெல்லாம் சும்மா இல்லைன்னா என்ன நான் ஏங்கம்மா சரி, கொண்டு நீங்க போனேன்? இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்க. சரிங்கம்மா. அவ உங்க கூட வாழ விருப்பப்படல. சரிங்க. விவாகரத்து வேணும் கேக்குறா. சரிங்க. விவாகரத்து வாங்கினதுக்கு அப்புறம் அவ கல்யாணம் பண்றாளா பண்ணலையா அதெல்லாம் அவ இஷ்டம். சரிங்க. அதெல்லாம் நீங்க அதிகாரம் பண்ண முடியாது. சரிங்க. பசங்களோட கஸ்டடி யார்கிட்ட இருக்கணும்னு சட்டம் முடிவு பண்ணும். சரி. ஆனா இந்த பொண்ணு இப்ப உங்க மேல கேஸ் கொடுக்கலாம். சரிங்கம்மா. ஏமாத்தினீங்க, சரிங்க. இப்படி குழந்தை கொடுத்தீங்க, எல்லாம் அவ கேஸ் கொடுக்கலாம். சரிங்க. அது நீங்க விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும். அவங்களுக்கு அப்படிதான் விருப்பம்னா நான் சந்தோஷமா அது சந்திக்க தான் வேண்டிய, அது நாங்க எதுவும் பண்ண முடியாது தம்பி. தயவு செஞ்சு அவங்கள தொல்லை பண்ணாதீங்க. நான் இப்போ சொல்றேங்கம்மா, நான் காண தொலைவிட்டு தாங்கம்மா இருக்கேன். இப்படிங்கிற வார்த்தை இல்லம்மா, ரொம்ப அசிங்கமா பேசுவாங்க. நான் இன்னுமேங்க என்னால கேட்க இவங்க ஆனமலை பொள்ளாச்சி எங்க பொள்ளாச்சி எல்லாம் தம்பி தாண்டி தனியா தம்பி நீங்க போறாங்கம்மா. தப்பு பண்ணிட்டீங்க தம்பி. நீங்க இன்னொரு பொண்டாட்டி கட்டிட்டீங்க. சரிங்க. அதுவும் சின்ன பொண்ணு, குழந்தை இருக்கு. சரிங்க. அவ உங்க கூட வாழ விருப்பப்படல. சரிங்க. அவளாவே ஒதுங்கிக்கிறேன்னு சொல்றா. சரிங்க. அவ குழந்தைகளை பாத்துக்கிறேன்னு சொல்றா. அதெல்லாம் வந்து சட்டம் தான் முடிவு பண்ணும். சரிங்க. நாங்க ஹெல்ப் பண்றோம். அவ வந்து அந்த முடிவு எடுக்கிறதானா விட்டுடுங்க. தயவு செஞ்சு அவமானப்படுத்தாதீங்க இனிமே. இப்ப அவங்க அம்மா கேஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா சரி. அதெல்லாம் வாபஸ் வாங்கிக்க சொல்றோம். சரி. அவளா விருப்பப்பட்டு தான் உங்களை விட்டுட்டு வெளியே வரா. யாரும் உங்க மேல கேஸ் எல்லாம் போட என் முடியாது. குழந்தைகளை போய் நான் பார்க்கலாம் இல்லைங்களா? இல்ல, அது வந்து சட்டம் முடிவு பண்ணும் தம்பி. சரிங்கம்மா, நாங்க அது சொல்ல வரைக்கும் முடியாது. என் குழந்தைகளை பார்க்காம அதெல்லாம் நான் சட்டம். எப்படி நீங்க இருக்கணும்? குழந்தைகளை பத்தி நினைச்சிருந்தீங்கன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிருக்க கூடாது தம்பி. நீங்க பண்ணிட்டீங்க. சரிங்க. இன்னொரு பொண்ணை தொட்டிருக்கவே மாட்டீங்க. சரிங்கம்மா. பண்ணிட்டீங்க. அதோட விளைவுகள் தான் இப்ப நீங்க அதோட விளைவுகள் தான் நீங்க இப்ப அனுபவிக்கிறீங்க. சரிங்க. குழந்தைகளை பார்க்கணுமா, பார்க்க கூடாதா, அந்த நான் ஒரு உரிமை இருக்கா, அதெல்லாம் வந்து சட்டம் முடிவு பண்ணும் சரிங்கம்மா, தம்பி. இப்ப நான் ஒரு இது பண்ணிட்டேங்கிறோசம் இப்படி பண்ணிட்டேங்கிறோசம் என்னை விட்டு போறேன், என் குழந்தைகளை கொடுத்துருங்கன்னு கேக்குறாங்க. அப்ப நான் கண்ணார இவங்க பண்ண தப்பு நான் கண்ணார பார்த்தலம்மா. அதெல்லாம் அதுதான் சொல்றேன். நீங்க அன்னைக்கு அந்த தப்பு பண்ணிருக்கலன்னா அவளும் உங்கள்ட்ட உண்மையா இருந்திருப்பா, நடந்திருக்காது. இப்ப உங்களுக்கு கேட்கறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்ப நான் பண்ணது வேற, இவங்க பண்ணது வேற இல்ல, இல்லம்மா. நீங்க தானே முதல்ல பண்ணீங்க, ஆமாங்க. குழந்தை கொடுத்தீங்கல்ல. சரிங்கம்மா. அப்ப அதனால அவள்கிட்ட கேட்காதீங்க. நீங்க ஏமாத்திட்டு போயிட்டீங்க, இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்க, சரிங்க. இன்னொருத்தருக்கு குழந்தை கொடுத்துட்டீங்க. சரிங்க. அது 2 வருஷம் அவ இருந்திருக்கா. அதுக்கப்புறம் சரிங்கம்மா. இப்ப அவளுக்கு அவ பண்ணலாம் பண்ணலையான்னெல்லாம் நான் கேட்கவே போறது இல்ல. சரிங்க. சரிங்களா? ஆனா நீங்க கேட்க முடியாது. நீங்க கேட்டீங்கன்னா சரி. அது அந்த ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா நீங்க ஆல்ரெடி அவளை ஏமாத்திட்டீங்க. சரி அம்மா, இவரோட வாழறதுக்கு உனக்கு விருப்பம் தானா? அவரு கூட தான் இருக்கணும். குழந்தைய வச்சு நான் என்ன தனியா பண்றது? இனிமையாச்சும் அந்த பொண்ணை ஒழுங்கா அந்த பாத்துப்பீங்களா? பொண்ணுக்கும் நீ நல்லா நிம்மதியான தான் வாழ்க்கையில பாத்துக்கிறேன். கிடையாது. அடிக்கிறாராமா அவனை? பாசமா இருக்காரா?
இன்னும் அவ வாழ்க்கையும் கெடுத்துடுவீங்களா? நான் அந்த மாதிரிலாம் இன்னைக்கு எதுக்கு போனதே முதல்ல இல்லைங்கம்மா. உங்க அதே அக்கா மாதிரிங்க அப்படிதான் இருந்தாரு. இல்லைங்கம்மா, இன்னொரு இல்லைங்கம்மா. குழந்தை பிறகு இதை பாரு, இன்னொரு குழந்தை பிறக்கும், அப்புறம் ஒன்னு அடிக்க ஆரம்பிப்பாரு. வாழ்க்கைன்னா கல்யாணம் பண்ணிக்கிறது குழந்தை பெத்துக்கிறது தான் நினைச்சியா? வாழ்க்கைன்னா என்னதுமா சொல்லு பாப்போம். காயத்ரி காயத்ரியா வாழணும், யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. அதுக்கு காயத்ரி என்ன பண்ணணும்? படிச்சிருக்கணும். அந்த சூழ்நிலை இருக்கல. ஆனா காயத்ரி இப்ப நல்லா இருக்கா, தெம்பு இருக்கு, மனசுல பலம் இருக்கு, வயசு இருக்கு. காயத்ரி என்ன செய்யலாம்? வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், சொந்த காலில் நிற்கலாம், யாரையும் சார்ந்து வாழாம இருக்கலாம். நாளைக்கு புருஷனே உனக்கு துரோகம் பண்ணாலும் இல்லை புருஷன் உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாலும் கேள்வி கேட்கறதுக்கான தைரியம் இருக்கணும். அதை நீ அந்த தைரியத்தை நீ வளர்த்துக்கணும். அதுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நாங்க பண்றோம். ஓகேயா? ஒருத்தரை சார்ந்து அதுதான் கதின்னு வாழறது தப்பு. ஏன்னா அப்படி இருந்தேயானா என்னைக்கு வேணா நீ ஏமாந்து போகலாம். அதுதான் உங்க அக்காக்கு ஆச்சு. உங்க அக்காக்கு என்ன ஆச்சு? அவரையே சார்ந்து வாழ்ந்தா, அவரையே நம்பி வாழ்ந்தா. திடீர்னு அவளை ஏமாத்தி உன்னை கல்யாணம் பண்ணி 7 வருஷமா குழந்தைக்கு பாலு கூட காசு இல்லாம கூட இருந்திருக்கேன். அப்போ அவ ஏமாந்து போயிட்டான். அவளுக்காச்சும் வயசு இருக்கு, மனசுல தைரியம் இருக்கு, உங்ககிட்ட அது கூட இல்லை. நீ அதை வளர்த்துக்கணும். இல்லைன்னா இப்படியே வாயில்லா பூச்சி மாதிரி எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அப்படியே வாழ்க்கை ஓடும். உன் பசங்களும் உன்னை பார்த்து தான் கத்துக்கும். சரியா? நீ நல்லா இருக்க பார்க்கறதுக்கு, உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கு. மனசை தைரியப்படுத்திட்டு நல்லா போல்டா வாழ பாரு. ஓகே? அவளை கூட்டிட்டு போகணும், வாங்க கிளம்புங்க. நீங்க என்ன பண்ண போறீங்க? அதாம்மா நான் தனியா, இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதாம்மா. அந்த ஆளை கூட்டிட்டு வந்தாங்க வீட்டுக்கு. அந்த ஆள் மனசுல தப்பு இருந்திருக்கு, அது எனக்கு தெரியல சத்தியம். நான் தனிப்பட்ட முறையில் இப்ப வீடு பாருங்க, இந்த பிரச்சனை குழந்தை பிறந்த 6 மாசம். எனக்கு அதெல்லாம் தெரிய வேண்டாம். உனக்கு அந்த நாள் மேல ஆசை இருக்கா? இல்லம்மா, அவரோட அந்த ஆளோட ஆசை கிடையாது. பாரு, இன்னொரு தொணை தேடிக்கிறது தப்பு கிடையாது. ஆனா அது முறையோட பண்ணணும். எனக்கு வேணும். உனக்கு 2 பசங்க இருக்காங்க, ஞாபகம். எனக்கு என் பசங்க தான் முக்கியம். எனக்கு இன்னொரு வாழ்க்கை. நீ உடம்ப பாத்துக்கணும். உடம்பு ரொம்ப மோசமா இருக்கு. இவங்கனாலதான் இப்படி ஆனது. இப்ப இனிமே இது தேவையில்லை. அவங்க எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க. சட்டப்படி விவாகரத்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஒழுக்கமா இருப்பான். நான் கண்டிப்பா அதுக்குள்ள போகவே இல்லை, அந்த விஷயத்துக்குள்ள போகவே இல்லை. எனக்கு தெரியாது, உன் மனநிலை தெரியாது, சூழ்நிலை தெரியாது. அவர் ஒண்ணு சொல்றாரா, நீ போய் சொல்றானா எனக்கு தெரியல. நான் சத்தியமா அந்த மாதிரி பண்ணல. இல்லம்மா, நான் சொல்றது என்ன பண்ணாலும் முறைப்படி செய்யுங்க. மறுபடியும் அந்த தப்பா பண்ணாதீங்க. நான் பண்ண மாட்டேமா. எனக்கு என் பசங்க வாழ்க்கை தான் முக்கியம். சரி, என் பசங்களை ரொம்ப டார்ச்சர் இவங்க. எனக்கு இன்னொரு விஷயம், இப்ப இவங்க சொன்னாங்களே இவங்க அப்பா அம்மாக்கு தெரியும்னு, அது உங்க மூலியமா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிருங்கம்மா. என் குழந்தைகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறோம். குழந்தைகளுக்கு நாளைக்கு பிற்காலத்துல ஏதாவது பிரச்சனை இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். சரி, அவங்க இன்ஃபார்ம் பண்ணிடலாம். கிளம்புமா. இந்த 3 பேரோட வாழ்க்கையிலையும் பல குழப்பங்கள் இருக்கு. இந்த பொண்ணு பிசிக்கலி சேலஞ்ச்டு, இதெல்லாம 3 பசங்க இருக்கு. அவங்க வளர்ப்பு எப்படி இருக்கும்? ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். பண்ணினாதான் அட்லீஸ்ட் கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் ஆகும். அவங்களுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அவங்க நம்மள்ட்ட சொன்னதுனால அந்த பொண்ணுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம், அவளுக்கு அட்வைஸ் கொடுப்போம், லீகலாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கான ஹெல்ப் கொடுப்போம். அந்த பொண்ணுக்கு நீ தைரியமாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக அவரை நம்பி இருக்காதே, நீ தனித்துவத்தோடு வாழணும், உனக்குன்னு ஒரு விஷயம் இருக்கணுங்கிறது நம்ம சொல்லி அனுப்பியிருக்கோம். இது சமுதாயத்துக்கு வேண்ட விஷயமா இல்லையா, தேவைப்பட்ட விஷயமா இல்லையான்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.